இருக்கிற செஞ்ச நன்மையெல்லாம் புடிங்கிட போறாங்க. மக்கள் நல திட்டங்கள் ஸ்டாலின் சார் அவர் தமிழக முதல்வர் எவ்வளவோ கொண்டு வந்தார், அத்தனையும் நிறுத்த போறாங்க. ஃப்ரீ பஸ் விட்டாரு பொம்பளைங்களுக்கு. ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வந்து இந்த ஓசி பஸ் உங்கள் கட்சியில் இருக்க ஒரு சார் வந்து தான் சொல்லியிருக்காங்க, ஓசி பஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுத்துட்டு ஓசி சொல்லி காமிக்கிற கட்சிக்காரங்க நாங்கள் கிடையாது. ஆக்சுவலி வந்து நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவனே கிடையாது. நான் ரொம்ப காமன் பீப்புளாக வந்து தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து அப்படியே திரும்பி யாரா நீ வெளியே வாடா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு கமெண்ட்ஸ்லாம் இப்போ நிறையா வருது. ஆக்சுவலி வந்து நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. நான் ரொம்ப காமனாக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டிவி கீழே நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்லி நான் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் வேற எங்கேயாவது இருந்தாலும் நான் போடுவேன். ஸோ நான் வந்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையுமே வந்து மீன் பண்ணி நான் போடுற ஆள் கிடையாது. ஸோ நோட்டட். அவர் முதல்ல குத்துறீங்க, சின்ன சோறு ஜீரணம் ஆகுமா? 5000 தின்ன சோறு ஜெரிக்குமா? உங்களுக்கு வந்து நல்ல சாவு வருமானு கேட்குறீங்களே. நான் ஒரு விஷயத்த கேட்குறேன். இதே வீடியோவில் வந்து நீங்களே ஒரு வார்த்தை வந்து ஒரு பழமொழி சொல்லியிருப்பீங்க. ஆரம்பம் அழிவின் ஆரம்பம், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இதுவா? ஸோ இந்த தாத்தா வந்து என்னென்னமோ பேசியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இவருக்கு கடந்த 5 வருஷத்தில் எவ்வளவோ போராட்டம் நடந்தது, எவ்வளவோ தமிழகத்தில் வந்து விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து எதுக்காவது ஒரு விஷயத்துக்காவது குரல் கொடுத்தாரா அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 100 நாளாக வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் பணி நியமனத்துக்காக வந்து போராடினாங்க, கண்ணீர் விட்டாங்க குடும்பத்தை விட்டு. அதுக்கெல்லாம் எங்கே போனீங்க? அதுக்கு வந்தீங்களா? செகண்டு, இந்த ஆசிரியர்கள் அப்புறமா வந்து இந்த செவிலியர்கள் வந்து பணி நியமனத்துக்காக எவ்வளவோ போராடினாங்களே, அழுதாங்களே, அப்போ எங்கே போனீங்க? தேர்ட் கொஸ்டின், கள்ளக்குறிச்சியில் 26 குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தருமே 26 பேர் செத்து போனாங்களே, அவங்க குடும்பமே ரோட்டை வந்து அழுதுச்சே, அப்போ எங்கே போனீங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸ் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட குடும்பம் அழுதுருக்காங்க. அப்போல்லாம் வந்து கேட்காத நீங்கள் இப்போ ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ வந்து கேட்குறீங்களே, அதுதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் பாய், டேக் கேர்.